விஷு பிளாட்டரில் நிறைய பேர் என்கிட்ட கேட்டிருந்தது மட்டை அரிசி பாயசத்தோட ரெசிபி. அது என்கிட்ட இல்லாதனால இன்றைக்கி அதை எப்படி பண்ணுறதுன்னு பார்த்துடலாம். மட்டை அரிசி பாயச அரிசினே கிடைக்கும், குருணியாகவும் கிடைக்கும், அதாவது கிரானியூல்ஸாக கோர்ஸாக கிடைக்கும். அப்படியே கூட வாங்கிக்கலாம், இல்லாட்டா இந்த மாதிரி அரிசியாகவும் வாங்கிக்கலாம். சின்ன சின்னதாக இருக்கும். இதை நல்லா 5-6 தடவை வாஷ் பண்ணிக்கோங்க, டஸ்ட்டு போகணும். அதுக்கப்புறம் வெந்நீரில் 1 மணி நேரமாவது ஊற வச்சுக்கோங்க. ப்ரெஷர் குக்கரில் 6 விசில் விட்டு எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி குழைவாக மசிச்சுக்கோங்க. 3/4 கப்பு அரிசிக்கு நான் 2 கப்பு தண்ணி யூஸ் பண்ணியிருக்கேன். 6 விசில் விட்டு ரொம்ப நல்லாவே குக்காக இருந்தது. இன்ஸ்டன்ட் பாட்டாக இருந்ததுன்னா ஹை ப்ரெஷர் குக்கிங் மோடில் ஒரு 8 நிமிஷம் வச்சுக்கோங்க. அதுக்கப்புறமா நெய்யில் முந்திரி பருப்பு திராட்சையை தனியாக தாளித்து எடுத்து வச்சுடுங்க. சுகர் வந்து டைரெக்டாகவே நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். நாட்டு சர்க்கரையாக இருந்தாலும் சரி, ப்ரௌன் சுகராக இருந்தாலும் சரி, இல்லாட்டா ஒயிட் சுகராக இருந்தாலும் சரி. கேரமலைஸ் பண்ணணுன்னா ப்ரௌன் சுகர் இல்லாட்டா ஒயிட் சுகர் ரெண்டுத்தையுமே இந்த மாதிரி தண்ணி ஒரு 2 டேபிள் ஸ்பூன் ஊற்றி நீங்கள் கேரமலைஸ் பண்ணிக்கலாம். அதை தனியாக எடுத்து வச்சுட்டு பாலை நல்லா கொஞ்சம் பாயில் பண்ணிக்கோங்க, இல்லை சூடாவது பண்ணிக்கோங்க. குங்குமப்பூ ஆப்ஷனல் தான், போட்டுக்கிறதா போட்டுக்கலாம். இந்த சுகரையும் சேர்த்துருங்க. மில்க் மேட், அதாவது கண்டென்ஸ்ட் மில்க் நான் இது சேர்த்துருக்கேன். அதனால தான் நான் வெறும் 3/4 கப்பு தான் சர்க்கரை எடுத்திருக்கேன். கண்டென்ஸ்ட் மில்க்கு ஒரு 2 டேபிள் ஸ்பூன் யூஸ் பண்ணியிருக்கேன். அதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இந்த நல்லா வேக வச்ச அரிசியை, அதாவது சாதத்தை இதோடு சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க. ரொம்ப நல்லா திக்காகவே ஆகிடும் பாயசம். வேணும்னா கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் பாலை ஊற்றி. அதுக்கப்புறம் இடித்த ஏலக்காய் பொடி போட்டுட்டு, இது ரொம்ப ரொம்ப ஆப்ஷனல் தான். ஜஸ்ட் ஒரே ஒரு சின்ன டீஸ்பூன் நெய் சேர்த்துக்கோங்க. வேண்டான்னா இக்னோர் பண்ணிக்கலாம். தாளித்த முந்திரி பருப்பும் திராட்சையும் இதோடு சேர்த்துருங்க. நல்ல சூடாக இதை பரிமாறி பாருங்களேன். ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக இருக்கும்.